என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய செய்தியினுடைய தலைப்பு சேர்த்து வையுங்கள். சத்தமே வரல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சேர்த்து வையின்னு வருதுனாவே சேர்த்து வைக்கத்தக்கதான காரியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார்னு அர்த்தம். அதான் ரகசியம். இந்த வார்த்தை அதுக்கு முன்னாடி வரலை. ரொம்ப நேரமாக ஆண்டவர் வசனத்தை கேட்குறாங்க, ஒழுங்காக உட்காந்து கேட்குறாங்க, கவனமாக கேட்குறாங்க. இடையில எந்திரிச்சு போய் வடை சாப்பிடாமல் வந்து கேட்குறாங்க. சில பேர் பசிச்சுன்னு சொல்லிவிட்டு அவர் வாட்டுக்கு மலை மேலே பேசிக்கிட்டு இருக்கட்டு மெதுவாக இறங்கி அப்படியே டீ கடை இருக்கான்னு பார்த்துட்டு அப்படி போய் ஒரு பொட்டத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வருவோம் என்று சொல்லி அந்த ஜனங்கள் வரல. எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. வசனத்தை கேட்டு அவ்வளோ ஆர்வமாக உட்காந்துருக்குறாங்க. தேவன் யாரை பார்த்து சேர்த்து வையுங்கள்ங்கிற வார்த்தை எங்கே வருதுன்னா, யாரெல்லாம் வசனத்தை கேட்டு ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கவனமாக கேட்டாங்க பாருங்க, அவங்களத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் மேலே ஆசீர்வாதம் இறங்குது. ரொம்ப நேரம் வசனம் கேட்டாங்கப்பா. கேட்டு முடிச்சுட்டு இப்படி எந்திரிச்சு வீட்டுக்கு போனாங்கன்னா வழியில் சோர்ந்து போவார்களே. ஒரு நேரம் 2 நேரம் சாப்பிட்றேன்னா செத்தா போவோன்னு சொல்லி உலகம் சொல்லும். ஆனால் ஆண்டவர் ஐயோ சோர்ந்து போவார்களே, பலவீனப்பட்டு போவார்களே, சுறுசுறுப்பு இல்லாமல் போவாங்களே, கொஞ்சம் ரொம்ப டயர்டாக போவாங்களே. காலையில் சில பேர் சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பீங்க, அவன் என்ன வரல. சில பேர் போய் பார்த்துக்குருவோம், போகும்போது 2 பிச்சு போட்டு போயிடுவோம், பார்த்துக்குறோன்னு சில ஆள். முடிச்சுட்டு போனவுடனே வீட்டுக்கு போகும்போது அப்படி என்ன டயர்டாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இருக்குமா இல்லையா? நான் அவன் என்ன வரல இருக்கும். ஏன்னா வசனம் கேட்குறீங்கள, வசனம் கேட்டாவே டயர்டாயிரும். ஆகையினாலே ஆண்டவர் ஜனங்கள் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அவங்கள வெறுமையை அனுப்பக்கூடாது. நல்ல வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து அனுப்புவோம். மனசு கஷ்டமாக இருக்குது. யாருக்கு? பேசின ஆண்டவருக்கு கஷ்டமாக இருக்குது. பேச்சை கேட்ட அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது, சோர்வாக இருக்குது. ஆகையினாலே ஒரு பெரிய அற்புதத்தை அங்கே செய்தார். அது நமக்கு நன்றாக தெரியும். 5 அப்போ 2 மீனை கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர் அங்கே ஆசீர்வதிக்கிறார். 5 வார்கோதுமை அப்போ அந்த வார்கோதுமை அப்பத்தை கொண்டு வருகிறார்கள். 2 மீன்களை கொண்டு வருகிறார்கள். யோவான் 6:9 அந்த மீன்களை கொண்டு வந்த பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே கட்டளையிடுகிறார். அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? எடுத்து வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார். ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவைகள் லேசாக பெருக ஆரம்பிக்கிறது. பெருக்கமே எங்கே இருக்குது? ஸ்தோத்திரத்தில் தான். உங்கள் வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்தோத்திரம் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெருகும். அல்லேலூயா. 5 அப்போ 2 மீனை கையில் எடுத்து ஸ்தோத்திரம் போட்டார். உங்கள் வீட்டில் கரண்டியே இல்லைன்னு வைங்க, ஒன்று கரண்டி எடுத்து. சில பேர் 2 in 1, 3 in 1, 4 in 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே கரண்டி தான், அதுலேயே சோறை எடுத்து போடுவாங்க. அந்த சோறு எடுக்கிற கரண்டியில் சில பேர் பார்த்தீங்கன்னா அதுலேயே குழம்பு ஊற்றுவாங்க. அது என்ன வருங்கிறீங்க? அதிலே வரும். எல்லாமே ஒன்றை வச்சு ஓகே பண்ணிடுவோம். எது குறைவாக இருக்குதோ அந்த பாத்திரம் கையில் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணால் என்ன ஆகும்? எப்பாடா இப்போதான் வெளிப்பாடு வருது. பெருகும், ஆட்டோமேட்டிக்காக பெருகணும். குக்கரை தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் பண்ணதில்லை. இப்போ ஆண்டவர் புதிய வார்த்தையை கொடுக்க. கையில் 5 அப்போ 2 மீனை தூக்குனார், ஸ்தோத்திரம் பண்ணார், பெருகுச்சு. குக்கர் பெருகணுமா? ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமாம். அப்படியே பக்கத்தில் என்னென்ன காய் எதுக்கு உங்களுக்கு பெருகாமல் இருக்கிறதோ போய் கையை வச்சு என்ன செய்ய? ஸ்தோத்திரம் பண்ணு. அது என்ன செய்யும்? நல்ல பெருக்கம். தொழில் மேலே நீ ஸ்தோத்திரம் பண்ணு. உங்கள் தொழில் புக்கை எடுத்து கையை எடுத்து உங்கள் தொழில் எழுதில் இருக்குது. இப்போ செல்ஃபோனை வச்சு ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், அதை விட்டுட்டு ஈன்னு பல்ல காட்டிட்டு அதை பார்க்காம அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் எனக்கு இதுக்குள்ள தொழிலை நான் இன்றைக்கி ஸ்தோத்திரம் பண்ணேன். நான் இன்றைக்கி ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறாரு. எவ்விதமாய் 5 அப்போ 2 மீனை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணின போது அது பெருக ஆரம்பித்தது போல் உங்கள் தொழிலுக்குரிய என்ன செய்யும் தொழிலே
அப்படிலாம் நினைக்காம அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் 1000 ஸ்தோத்திரம் போட்டுட்டு வேலையை ஆரம்பி. உங்கள் பேங்க் புக் எடுத்து 1000 ஸ்தோத்திரம் போடுங்க. அப்பா இப்போயா சத்தம் வருதேன், ஸ்தோத்திரம் போடுங்க. அது என்ன செய்யும்? பெருகும். ஆண்டவனுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு, சின்ன ஆலோசனை தான். எது பெருக மாட்டேங்குது அப்படின்னா ஸ்தோத்திரம் போடு. மகனை ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தலையில் கையை வச்சு என்ன செய்யி? ஸ்தோத்திரம் போடு. அவன் என்ன செய்யட்டும்? அவன் பெருகட்டும், அவன் தொழில் பெருகட்டும், அவனுடைய வேலையில் பெருகட்டும், அவன் படிப்பு பெருகட்டும், இதில் பெருகணும். அல்லேலூயா. அப்போ கையை வச்சு வச்சு என்ன செய்ய? போடுங்க. எது பெருகாமல் கிடக்குதோ, எது சோம்பேறியாக இருக்குதோ ஸ்தோத்திரம் போடுங்க. வீட்டுக்காரர் நல்லா தூங்கிட்டு இருக்கட்டும், தூங்கும்போது மெதுவாக போய் என்ன செய்யுங்க? தலையில் கையை வச்சு ஸ்தோத்திரம் போடுங்க. அவர் தொழில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அல்லேலூயா. அவர் பெருகட்டும், அவர் செய்யட்டும். நம்ம என்ன இதுக்கா? அவர் நல்லா இருக்குன்னு தானே செய்கிறோம். அல்லேலூயா. காலை தொட்டு வாழ்க்கையை ஓட்டுனது போதும், தலையில் கையை வச்சு ஸ்தோத்திரம் போடு. அவர் பெருகணும், ஞானத்தில் பெருகணும், ஆசீர்வாதத்தில் பெருகணும், ஐஸ்வர்யத்தில் பெருகணும். அப்படின்னா கர்த்தர் சொல்கிற ஆலோசனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எது உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்குதோ அதை எடுத்து வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள், பெருக ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. கர்த்தாவே, இந்த சபை விசுவாசிகள் கொடுத்திருக்கிறீ, இந்த சபை விசுவாசிகளுக்காக நான் ஸ்தோத்திரம் போடுறேன். ஸ்தோத்திரம் 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 போட்டால் பெருகணும். அல்லேலூயா. இந்த ரகசியம் தெரியல. நான் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம், நான் உங்கள் பேரை நினைக்கும் போதெல்லாம் நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அருமையான சொன்னார். எப்போ தான் தெரியுது விஷயம். ஏன் பெரிய இருக்காங்க, எல்லாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ நல்ல ஸ்தோத்திரம் பண்ணார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி ஆரம்பித்து எல்லாரும் சாப்பிட்டாங்க. வேண்டிய மட்டும் சாப்பிட்டாங்க. எப்படி சாப்பிட்டாங்களா? வேண்டிய மட்டும் கொடுத்தார், வேண்டிய மட்டும் சாப்பிட்டாங்க, புசித்தார்கள், திருப்தி அடைந்தார்கள். பின்பு மீதியாக 12 மீதி எடுத்தார்கள். மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். மீதி எடுத்தார்கள், மீதி எடுத்தார்கள். மீதத்தை சொல்லுங்க, சேர்த்து வை. பக்கத்தில் சொல்லுங்க, சேர்த்து வை. சொல்லும்போது எண்ணத்தை சேர்த்து வைத்து அப்படின்னா இது வரைக்கும் அப்படித்தான். ஆனால் இன்னையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு மீதி கொடுக்கும்படியாக சேர்த்து வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாதங்களில் மீதியானதை ஒவ்வொரு நாளும் சேர்த்து வைக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்களுக்கு தருவதை முழுவதும் செலவழிக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்ச பழகி கொள்ளுங்க. கிச்சனில் தானியங்களில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைக்க கற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பலசரக்கு லிஸ்ட்டில் சேர்த்து வைக்க கற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு மாதமும் இவ்வளவுன்னு ஒரு கணக்கு இருக்கும், அவ்வளவும் செலவழிஞ்சு போகும் இது வரைக்கும். இனிமேல் அப்படி இல்லை, செலவழியாது, மீதி வரும். அந்த மீதியை சேர்த்து 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 வச்சா ஒரு வருஷத்தில் ஒரு மாதம் ஃப்ரீயாகவே ஆயிரும். அந்த ஒரு மாத செலவுகள் ஆட்டோமேட்டிக்காக அந்த செலவுடைய பணத்தையும் நீங்கள் சேர்த்து வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சேர்த்து வைக்கணுங்கிற புத்தி இல்லாமல் இருந்த நமக்கு ஆவியானவர் இன்னையிலிருந்து சேர்த்து வைக்கணுங்கிற காரியத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதித்தார். அதன் பின்பு புசிக்கக்கூடிய அப்பங்களையும் மீனையும் ஆசீர்வதித்தார். 2 ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்னா புசிப்பதற்கு ஆசீர்வாதம். அந்த புசிக்கும்போது திருப்தி உண்டாகிறதுக்கு ஆசீர்வாதம். 3வது மீதி வருவதற்கு ஆசீர்வாதம். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் கண்டிப்பாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாவற்றையும் புசிப்பார்கள், எல்லாவற்றையும் அனுபவிப்பார்கள், மீதியை எடுப்பார்கள். இன்னையிலிருந்து ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை, சங்கீதத்தில் கடைசி வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுங்களேன்? கர்த்தருடைய சங்கீதம். எந்த சங்கீதம்? அது ஞாபகம் இருக்குதா? 3ஆம் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட சங்கீதத்தில் கடைசி வசனம் வாசிங்க. தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஜனத்தின் மேல் இருப்பதாக. கையை தட்டி, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் என் மேல், என் குடும்பத்தின் மேல், என் பிள்ளைகள் மேல் இருப்பதாக. இறங்கிருச்சு. இனிமேல் பாருங்க, பூரா உங்களுக்கு ஆசீர்வாதம் தான்.
இனி கண்டிப்பாக உங்கள் தொழிலில் மீதி எடுப்பீங்க, வேலையில் வரக்கூடிய சம்பளத்தில் மீதி எடுப்பீங்க, எல்லாவற்றிலும் மிச்ச மீதியை எடுக்க போகிறீங்க. அல்லேலூயா. அந்த மீதியை என்ன செய்ய வேண்டும்? மீதமானதை சேர்த்து வைக்க வேண்டும். வேதத்தில் லூக்கா 12:16-19 ஒரு ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான். அவன் நிலம் நன்றா விளைச்சது. அவன் என்ன செய்யறான்? தானியங்களை சேர்த்து வைக்க எனக்கு இடமில்லை, எனக்கு இடம் இல்லையே என்று நான் ஒன்று செய்ய போறேன். என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைப்பேன். என் ஆத்துமாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு சேர்த்து வைக்கப்படுகிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து சந்தோஷமாய் பூரிப்பாய் என்று தனக்குள்ளே சொன்னான். அவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், மதிகேடனே என்று சொன்னார். ஓவரா சேர்த்து வைக்கிறது, ஓவரா சேர்த்து வைக்கிறது. சேர்த்து வையினாரு இவன் ஓவரா. அதாவது எத்தனை வருஷத்துக்கு சேர்த்து வைக்கலாம்? ஆத்துமாவேனா ஒரு 100 வருஷத்துக்கு தேவையான தானியங்கள் எல்லாம் இப்பயே சேர்த்து வைக்க சொல்லலை. நமக்கு தேவையானது என்ன, அந்த அளவுக்கு சேர்த்து வச்சா போதும். ஏன்னா தானியங்களை கட்டி வைக்கிற அவனை ஜனங்கள் சபிப்பார்கள். நீதிமொழிகள் 11:26 ஓவரா சேர்த்து வைக்கிறதில்ல, ரொம்பலாம் சேர்த்து வைக்கணும். பாருங்கள், அநேக இடத்துல பாருங்கள், ரொம்ப சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி ஒரு செருப்பு தைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி பல லட்சத்தை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி கடைசியில் உருப்படியாக சாப்பிடாமல் செத்தே போயிட்டான். சில ஆள் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி மூட முடியா போட்டு கட்டி வைக்கிறான். சிபிஐ உள்ளே நுழைஞ்ச உடனே ஜன்னல் வெளியே தூக்கி போடுறான். இப்படி ஓவராக ஒன்றும் இல்லை, நமக்கு தேவையானது அளவுக்கு சேர்த்துற வச்சா போதும். கொஞ்சம் சேர்த்து வை. ஏம்மா வாமா, ஒரு என்ன செய்யு, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, சரி உங்கள் விளக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா, அந்த விளக்குடைய அடிப்பாகத்தினுடைய எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு எண்ணெயை எடுத்துகிட்டு வந்தால் போதுமே ஒழிய அதை விட்டு 10 லிட்டர் கேனை இழுத்துட்டு வர சொல்லலை. நான் 10 லிட்டர் கேன் எடுத்துகிட்டு போகணும், ஏன்னா திடீர்னு நைட்டில் வனவாளன் வந்துடுவார் அப்படின்னு 10 லிட்டர் கேனை தூக்கலை, 5 லிட்டர் கேனை தூக்கலை. அந்த அளவுக்கு. அப்போ தான் என்ன செய்வோம், விளக்கு அணையும் பொழுது அதை எடுத்துட்டு திரும்ப பாத்திரத்தில் உள்ளதை பூரா ஊற்றிட்டா கரெக்டாக பிடிச்சிருச்சு. ஸோ மற்ற 25 நாளில் அதை பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதான் கொண்டு போகிறான். ஸோ அவ்வளோதான் சேர்த்து வச்சுருந்தா. ஸோ சேர்த்து வைக்கிற ஒரு காரியம் ரொம்ப ஓவராக சேர்த்து வைக்க நினைக்கக்கூடாது. லேவியர் 25:19 லேவியர் 25:19 பூமி தன் கனியை தரும். ஆமேன்னு சொல்லுங்க, கையை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. பூமி தன் கனியை தரும் அப்படின்னா உங்கள் வேலை இன்னைக்கு ஆசீர்வாதத்தை தரும், உன் தொழில் ஆசீர்வாதத்தை தரும். கர்த்தர் சொல்ற, நீ பண்ண கை வச்சிருக்க தொழில் கண்டிப்பாக இன்னைக்கு தரும். ஏன்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். நீங்கள் திருப்தி எங்க இருக்குது சொல்லுங்க, திருப்தி எங்க இருக்குது? ஆசீர்வாதத்தில். கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதித்த போது அவர்கள் 5 அப்பம் 2 மீன்களை திருப்தியாய் சாப்பிட்டார்கள். அப்போ பூமி தன் கனியை தரும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதிலே சுகமாய் குடியிருப்பீர்கள். 7ஆம் வருஷத்தில் ஒன்றும் தப்பு இல்லை. நாங்கள் விதைக்காமலும் அது 21ஆம் வசனம் 21 நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். 3 வருஷத்துக்கு பலனை தரும். பழைய பலனை 22ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள். அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். அப்ப குறைஞ்சது எத்தனை வருஷம் கொடுக்குறாரு தெரியுமா சேர்த்து வைக்கிறதுக்கு? ஒரு 3 வருஷம். ஆசீர்வாதம், திருப்தி, அனுக்கிரகம், மீதி, சேர்த்து வை, பத்திரப்படுத்தி வை. இதுதான் ப்ரொசீஜர். ஆசீர்வாதம், தேவன் ஆசீர்வதிச்சா எப்படி இருக்கும் வாழ்க்கை? திருப்தி, அது தேவனுடைய அனுக்கிரகம், மீதி, சேர்த்து வைத்தல், பத்திரப்படுத்தி வைத்தல். இதுதான் ஒரு லைன் அழகாக கொடுத்துருப்பார். இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒரு 3 வருஷம் ஆகுது அப்படின்னா, இன்றைக்கி உங்கள் காலத்தில் ஒரு 3 வருஷமாவது உட்காந்து சாப்பிடணும். உங்கள் வீட்டில் 3 வருஷத்துக்கு தேவையான எல்லா சாப்பாடும் இருக்குது, 3 வருஷத்துக்கு தேவையான எல்லா செலவு இருக்குதுன்னா பயப்படாமல் இருப்பீங்களா இல்லையா?
எத்தனை கொரோனா வந்தாலும் பயப்படவே மாட்டோம். இப்போ குறைஞ்சது கொஞ்சமாவது என்ன செய்யுங்க, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இன்னும் சொல்லப்போனால் 3 வருஷம் இவரை பார்த்து சொன்னார், நீ 1 வருஷத்துக்கு சேர்த்து வை, 1 வருஷத்துக்கு சேர்த்து பத்திரமா வையின்னு யாரை பார்த்து சொன்னான்? வெரி குட். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் சேர்த்து வைக்க சொல்றார். உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாய் சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள். அவளுக்கு சேர்க்க சொல்றாரு. அப்பா நான் சேர்த்து வச்சுக்க. திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணிடும். யாரு ஸ்ட்ரைக்கு? யார் பண்ணுவா? உள்ள இருந்து ஒரு சிங்கம் புலி ஸ்ட்ரைக் பண்ண என்ன ஆகிறது? பக்கத்தில் ஆடு கதி அபய கதி தான். ஆனால் எதுவுமே ஸ்ட்ரைக் பண்ணலை. அது சிங்கமாக இருந்தாலும் அது அமைதியாக இருந்துச்சு, வாய் கட்டப்பட்டு அமைதியாக இருக்குது. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் அமைதியாக இருக்கிறது. கொடுக்கறத சாப்பிட்டுட்டு குடும்பம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். தாய்மாரெல்லாம் கையை உயர்த்தி, நான் கொடுக்கறத சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும். நான் கொடுக்கும்போது இதுவா இன்றைக்கி என்ன குழம்பு அப்படிங்க ஒரு போடுப்பாங்க. இன்றைக்கி அது இல்லையா இது இல்லையா? கொடுக்கறத சாப்பிடாம ஏன் ஆசீர்வதிக்கணும்னா ஆசீர்வாதம் இருக்கணும். அவங்க கொடுக்கறது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். கரெக்டா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தால் எதை கொடுத்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், நமக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அதில் சொல்லும்போது என்ன லைன் சொல்லி கொடுக்குறாரு? அன்றென்றுள்ள இன்னைக்கு என்ன ஆகாரம் அதை கொடுத்தா போதும். அப்படித்தான் கேட்கணும். அதை விட்டு அன்னைக்கு கொடுத்தங்களே அதேவே இப்பயே கொடுங்கண்ணா என்னையா பேசி? மீனே கிடைக்காத காலம், மீன் பிடிக்க கிடைச்சல போது எனக்கு மீனை கொடுனா மீனே பிடிக்க போகல, இப்போ தானே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எந்த டயத்தில் கேட்கறது இருக்குல்ல, அது அன்றென்றுள்ள ஆகாரம். கர்த்தர் கொடுக்கிறத திமிங்கிலமே கர்த்தர் கொடுக்க அது வாங்கி கொள்ளும். எனக்கு வேண்டாம் சொல்லாது, அது வாங்கி கொள்ளும். திமிங்கிலமே வாங்கும்போது உனக்கெல்லாம் என்ன? இது மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா பாருங்க. அப்போ இவனை சேர்த்து இவனுக்கு என்ன தெரியும்? இவன் என்ன சேர்த்து வச்சான்? இவன் என்ன சேர்த்து வச்சானோ அதைத்தான் சாப்பாடை கொடுத்தான். அதை சாப்பிட்டு தான் பேசாமல் 1 வருஷம் இருந்துச்சு. அல்லேலூயா. கையை ஓட்டி அல்ல சொல்லாமா? அல்லேலூயா. கையை ஓட்டி அல்ல சொல்லுங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 35வது வசனம். 35ஆம் வசனம். அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து நல்ல வருஷங்களின் விளைவு, ஒரு நல்ல வருஷங்களை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கட்டளை இடுகிறார். இனி நல்ல வருஷம்தான். பக்கத்தை சொல்லுங்க, இனி நல்ல காலம்தான். நல்ல வருஷம். இது காலையில் டிவியில் போடுவாங்க, என்னது நல்ல காலம் பிறக்குது அப்படிவாங்க. அப்படி போட்டோன்னே டப்புன்னு விட்டு அது என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓ ராசி, ஏ ராசி, அந்த ராசி, அது மனப்பாடமாக ஒப்பிப்பான். அது எழுதுனது அப்படியே வாசிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். அவனுக்கு அதான் வேலை. சில பேர் அதை கேட்குறதுல அவ்வளோ ஆர்வமாக அது என்ன தான் சொல்கிறான்னு நமக்கே ஒரு மாதிரி வரும். கையை ஆஃப் பண்ணி போட்டோன்னு அந்த பக்கம் பார்க்கப்படாது. அதில் பார்த்தா நீ கெட்டு போவே. கர்த்தர் சொல்லிட்டார், நல்ல வருஷம், இன்னையிலேருந்து நல்ல வருஷம்தான், இன்னையிலேருந்து நல்ல பொழப்பு தான், நல்ல பிஸ்னஸ் தான். உங்கள் வாயில் சொன்னீங்கன்னா நடக்கும். எனக்கு நடக்காது அப்படின்னா உனக்கு நடக்காது, உங்களுக்கு நடக்கும். நல்ல வருஷம் விளையும் தானியங்களை எல்லாம் என்ன செய்யணும்? சேர்த்து சொல்லுங்க, சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளான தானியங்களை பத்திரப்படுத்தி வந்துருச்சா? அதனால சொன்னேன், ஆசீர்வாதம், திருப்தி, அனுக்கிரகம், மீதி சேர்த்து வை, பத்திரப்படுத்தி வை. இது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை. சேர்த்து வைத்தான். விளையும் தானியங்கள் எல்லாத்தையும் அவன் பாட்டுக்கு சேர்த்து வைக்க ஆரம்பித்தான். மீதியான தானியத்தை அவன் என்ன செய்கிறான்? சேர்த்து குறைஞ்ச ஒரு 7 வருஷம் கண்டிப்பாக சேர்த்து வைக்கிறான். அடுத்த 7 வருஷம் பஞ்சம், 14 வருஷத்துக்கு ஒரு மேக்சிமம் 14 வருஷம் அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சேர்த்து வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீ சேர்த்து வைத்தால் உன் குடும்பம், உன் கூட பிறந்தவங்க,
உன் சொந்தக்காரங்க, உன் பந்தக்காரங்க எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க. உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க, உன் மேலே கடுப்பானவங்க, உன் மேலே பகையானவங்க எல்லாரும், யோசேப்பு சேர்த்து வைத்தான். எல்லாரும் பகையாளி முதற்கொண்டு எல்லாரும் யாரை தேடி வந்தாங்க? யோசேப்பை தேடி வந்தார்கள். கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, உன் குடும்ப உறவுகள் உன்னை தேடி வர வேண்டுமானால், உன் கூட பிறந்தவர் உன்னை தேடி வர வேண்டுமானால், கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின் மீதியை சேர்த்து வைக்க கற்றுக்கொள். ஒன்றும் இல்லைன்னா ஒருத்தன் வரமாட்டான். சேர்த்து வச்சு பாருங்க, தன்னால் தேடி 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 வருவான். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 65வது ஒரு வசனம். எனக்கு இந்த வசனம் வாசிக்கும் பொழுது ஒரு சந்தேகம் வந்து விட்டது. ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனுஷன் யார் என்று கேட்டால் அதற்கு அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். இதுல எனக்கு என்ன சந்தேகம் வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் வருதா? ஏதாவது ஒரு சந்தேகம்? இதில் சந்தேகம் வர்றதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. சரி, எனக்கு வந்த சந்தேகம், அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடு போட்டுக்கொண்டாள். அப்போ தான் எனக்கு, இவளை ஏன் ஒட்டகத்தில் ஏற்றிட்டு வரணும்? குதிரை மேலே ஏற்றிட்டு தானே வருவாங்க. ஊர்வலம் போகும்போது எந்த ஊர் ஒன்றில் போவாங்க? ஏன்? ஒரு குதிரை பொட்டு கொட்டை ஃபுல்லாக காட்டு, அந்த மாதிரி காட்டுற வண்டியில் அப்படியே தேர் போகும். இவன் எந்த வண்டியில் ஏறி வந்திருக்கிறா? ஒட்டக வண்டியில் ஏறி. எதுக்கு ஒட்டகத்தில் ஏற்றிருக்கிறான்னா ஏன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் ஆண்டவர் குணத்தினர், ஒட்டகம் அது உள்ளத்துக்குள்ளே நிறைய சேர்த்து வச்சுக்கிறோமா. அதுக்கு தனக்கு தேவையான தண்ணீரை இருதயத்தில் வகுத்துக்குள்ளே சேர்த்து வச்சுக்கிறோம். அது எவ்வளோ தூரம் போகுது, இப்போ இங்கேருந்து ஊரை விட்டு ஊர் போகுது, அது எவ்வளோ தூரம் போயிருக்குதோ அந்த தூரத்தினுடைய கணக்கு தெரிஞ்சு திரும்ப அதே அளவுக்கு வரணுங்கிறதுக்காக அவ்வளவு தண்ணீரை உள்ளே சேர்த்து வச்சுக்கிடக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கிறதுனால, மேலே இருக்கிற அம்மா நீயும் ஒட்டகம் மாதிரி உன் வாழ்க்கைக்கு தேவையானதை சேர்த்து வச்சுக்கங்கிறத அந்த ஒட்டகம் அவளுக்கு கற்றுக் கொடுக்குது. எத்தனை ஒட்டகம்? 10 ஒட்டகம் வந்திருக்குது. 10%. எத்தனை ஒட்டகம் அவளோட வந்துச்சு பின்னாடி? 10 ஒட்டகங்க. 10 ஒட்டகங்களை வச்சு தான் குழந்தை பண்ணாங்க. ஆதியாகமம் 24:10 எத்தனை ஒட்டகத்தை அனுப்பிச்சு விடுறாரு? ஏன் அதெல்லாம் கணக்கு வைக்கிறார் ஆண்டவர் என்று சொன்னால், நாம் கற்றுக்கொள்ளுகிறதுக்காகத்தான். இதெல்லாம் தன் எஜமானிய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்கள். ஸோ 10 ஒட்டகம் வருதுன்னா 10% சேர்த்து வை. ஒரு மாத சம்பளத்தில் 10% இன்னையில் அந்தாவது சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கணக்கு பண்ண பாரு. கையை ஓட்டி அல்ல சொல்லுங்களேன், சத்தம் வரல. வருமானத்தில் 10% சேர்த்து வைக்கணும்னு நினச்சி பாருங்களேன். நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கர்த்தர் ஆசி வைப்பார். சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதுவான பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். கர்த்தர் சொல்லிட்டார்ல, பயப்படாதே. அல்லேலூயா, சொல்லிட்டார்ல. சங்கீதத்தில் சொல்லிட்டாரா இல்லை? என்ன சொன்னார்? பயப்படாத, சேர்த்து வை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. உலகமே அந்த சிறு துளி தான். சிறு துளி என்னவா மாறும்? பேரு வெள்ளமாக மாறிடும். ஆமேன். சேர்த்து வைக்கிற புத்தி இல்லாமல் ஒட்டனே செலவழிக்கிறத நிறுத்து. அல்லேலூயா. சேர்த்து வைக்கும் தன்மை உடைய. அதனால தான் பாருங்கள், இந்த குதிரை, கோவேரி, கழுதை இதெல்லாம் சேர்த்து வைக்கிற புத்தி. அதனால தான் அதில் தான் ஏற்றுவாங்க, வேறு எதிரையும் ஏற்ற மாட்டாங்க. எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சுபாவம். அல்லேலூயா. மீதியானதை என்ன செய்யுங்கள்? சேர்த்து வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். மெயினாக மீதியானதை சேர்த்து வைக்க வேண்டுமானால் ஒரு ஃப்ரிட்ஜை வீட்டில் என்ன செய்யுங்க? வாங்கி கொள்ளுங்க. அது என்ன செய்யும்? சேர்த்து வச்சுக்கிறோம். குழம்பை சேர்த்து வச்சுக்கிறோம், சாம்பாரை சேர்த்து வச்சுக்கிறோம், புளிக்குழம்பை சேர்த்து வச்சுக்கிறோம். எல்லா குழம்பையும் ஒன்றா ஊற்றி ஒரு குருமா குழம்பாக மாற்றி விட்டுரும். அல்லேலூயா. ஆனது தான் டேஸ்ட்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி எல்லா இதை காரியங்களை கொஞ்சமாவது என்ன செய்யுங்க? உங்கள் வீட்டில் சேர்த்து வைக்கணுங்கிற சுபாவம் உங்களுக்கு வரணும். அல்லேலூயா. வாங்கினோடனே செலவழிக்கணுங்கிறத முடிஞ்சு போச்சு. உலகத்தை அப்படி தான் சொல்லுவாங்க. சேர்த்த பணம் செலவழிந்தால் அப்படி சொல்லுவாங்க. சேர்த்த பணம் செலவழிந்தால் நாட்டை விட்டு ஓடாப்பா அப்படின்னு ஏதோ ஒரு கவிஞர் சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம சேர்க்கணும், கொஞ்சமாக சேர்க்க கற்றுக்கொள்ளணும்.
சேர்க்க முடியலையா? ஆண்டவரே சொன்னார், சேர்த்து வை, பத்திரப்படுத்தி வை. ஏன் பணத்தை பொண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கிற? பத்திரப்படுத்தி வச்சேன்னா வட்டியோடு உனக்கு கிடைக்கும், பேங்க்கில் போட்டு வைன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவரே சொன்னாரா இல்லையா? ஸோ மீதியானவைகளை சேர்த்து வைக்க. இரண்டாவது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். இரண்டாவது மத்தேயு 13:48. அது நிறைந்தபோது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து வை. நல்ல 7 பாரியா நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இதில் எந்த அளவுக்கு ஓடுமோ அவ்வளோதான், அதுக்கு மேலே ஓடாது. ரெண்டாவது மத்தேயு 13:48 நல்லவைகளை கூடையிலே சேர்த்து வை. மூன்றாவது 1 கொரிந்தியர் 16:2 தன் வரவுக்கு தக்கதாக தன்னிடத்தில் சேர்த்து வை. தன் வரவுக்கு தக்கதாக தன்னிடத்தில் சேர்த்து வை. நான்காவது 2 கொரிந்தியர் 12:14 பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வை. மத்தேயு 13:30 கோதுமையை களஞ்சியத்திலே சேர்த்து வை. ஆறாவது நீதிமொழி 10:14 அறிவை சேர்த்து வை. ஏழாவது எரேமியா 40:10 திராட்சரசம் பழம் எண்ணெயை சேர்த்து வை. ஒரு அல்லையா சொல்லலாமா? செய்தி முடிஞ்சிருச்சு, எந்திரிச்சு போயிடலாமா? அல்லேலூயா. ஈஸியாக சொல்லியாச்சு. இதில் நம்ம எந்த அளவுக்கு ஓடணுமோ அந்த அளவுக்கு ஓடலாம். ரெண்டாவது நல்லவைகளை கூடையிலே சேர்த்து வை. பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையிலே சேர்த்து ஆகாதவைகளை எடுத்து போடுகிறார்கள். 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நல்ல மீனா, அமைதியாக இருக்கு, நல்ல மீனா. ரெண்டாவது மீன் ஆகாத மீனா, கெட்ட மீனா இல்லை, ஆகாத மீனா. நல்ல மீனா, நீ நல்ல மீனா ஆகாத மீனா? ஆகாத மீனை தூக்கி எறியணும், நல்ல மீனை சேர்த்து வைக்கணும். இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? நல்ல மீன். நல்ல கவனிங்க, நம்மெல்லாம் நல்ல மீன். ஆமேனே வரல, நீங்களாம் நல்ல மீன். அந்த மீன் நல்ல, அதை மீனா அப்படிங்கிற நல்ல மீனா. அப்போ மீன் ப்ளஸ் ஆட்சி. நல்ல மீன்கள் நாம தான். பிரைஸ் எல்லாம். நல்ல மீன்கள் நாம தான். நல்ல மீன்கள் நாம தான். நம்முடைய கையில் ஆட்சி இருந்தால் ஈக்குவல் டு என்ன வரும்? நம்ம தேசம் எப்படி இருக்கும்? ஓ நல்லா இருக்குமா? நம்ம ஆட்சி நல்லா இருக்குமா இல்லையா? விலங்குதா விலங்குலையா? இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, அப்படியே புரிஞ்சுக்கொள்ளணும். நாமெல்லாம் நாம தான் மீன், நாம் கையில் தான் ஆட்சி. அப்போ ரெண்டையும் சேர்த்தா நம்ம ஆட்சி தான் எங்கள் தேசத்திலே கர்த்தர் கொடுக்குறாரு. அப்போ நம்ம தான் அது இல்லை, நம்ம தான் அது. நல்ல மீன் தான். பிரைஸ் எல்லாம். மீன் ப்ளஸ் ஆட்சி ஈக்குவல் டு வீட்டில் போய் கணக்கு பண்ணி எழுதி கொள்ளுங்க. அல்லேலூயா. கையோட்டி அல்ல சொல்லாமா? சார் நல்ல மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது? கடைக்கு போகிறீங்க, மீன் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். போய் மீனை முதல்ல மீனை எடுத்து எதை பார்ப்பீங்க? இந்த சைடில் அப்படி தூக்கி பார்ப்பாங்க, உள்ளே எப்படி இருக்கணும் அந்த இது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். சில இது இப்படி பிடிச்சி பார்ப்பாங்க, கொலன்னு இருந்தால் வேணாம், கல் மாதிரி இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதனால தான் இப்போ எல்லாம் எங்கள் ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா செத்த மீனே கொண்டு வர மாட்டாங்க, எல்லாம் உயிரோடு தான் இருக்கும். துள்ளிக்கிட்டு ஐயா துள்ளுது பாருங்க அடிச்சு காட்டுவான், உயிரோடு இருக்கணும். அப்படிப்பட்ட மீன்கள் தான் அங்கே நிறையா 120 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா. எங்கள் ஊருக்கு வந்தால் பூரா ரேட்டு கம்மி. இங்கே தான் அதிகமாக போடுறாங்க, அங்கெல்லாம் ரொம்ப கம்மி தான். பிரைஸ்லாம். அல்லேலூயா. அமைதியாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. நல்ல மீனாக பார்க்கணும். நல்ல மீனாக பார்த்து தான் செலக்ட் பண்ணுறோம். அது நல்ல மீன் என்று சொன்னால் இது சாப்பிடுவதற்கு தகுதியான மீனா, இல்லை இது ஒரு நெய் மீனா, இல்லை குழம்பு வைக்க நல்லா இருக்குமா, இல்லை அட்லீஸ்ட் மீன் தொட்டியில் வாங்கி விட்டு வேடிக்கை பார்க்கறது நல்லா இருக்குமா, அந்த மீனாவது இருக்கணுமா. இப்படி ஏதாவது ஒரு வகையில் அந்த மீன் உதவியாக இருக்கணும், அந்த மீன் தகுதியாக இருக்கணும். அப்போ தான் வாங்குவோம். நல்ல இல்லைன்னா வாங்க மாட்டோம் இல்லையா? நம்மளே வாங்க மாட்டோம் இல்லையா? அப்படியே என்ன தான் சொல்ல போகிறாரு அப்படிங்கிற எண்ணத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சிம்பிளாக தான் சொல்கிறேன். நல்ல மீன். இந்த மீன்கள் அதாவது இன்னொன்று, அதாவது பிடிச்சி வச்சா நல்லா சாப்பிட நல்லா இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும், ருசியாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாதபடி இருக்கணும். அதுதான் நல்ல மீன். சில மீனை பார்க்குறோம், அது கசப்பு தன்மையாக இருக்கும், அது புசிக்க தகாததாக இருக்கும்.
அது விஷத்தன்மையாக கூட இருக்கும். இப்படி இருக்குமானா அது ஆகாத மீன் தூக்கி வெளியே போடுகிறான். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் நல்ல மீனாக இருக்க வேண்டும் என கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்ல மீனை சேர்த்து வை. கவனிங்க, இப்போ நீங்கள்லாம் மீனாக இருக்கிறீங்க. திரும்ப சொல்கிறேன், நீங்கள்லாம் யார்? மீன்கள். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கடலில் போடப்பட்டு வலையை இழுத்து நல்ல மீன்களை ஆத்துமாக்க நல்ல மீன்களுக்கு ஒப்பாயிருக்கு. ஒரு நல்ல மீன்களுக்கு இருக்கக்கூடிய சுபாவம் உனக்குள்ளே சேர்த்து வைக்க வேண்டும். ஆகாத மீனுக்குரிய சுபாவத்தை உன்னிடத்திலிருந்து வெளியே எறியணும். அல்லேலூயா. நல்ல மீன்களுக்கு இருக்கக்கூடிய சுபாவம் நீங்கள் உங்கள் இருதயத்திலே சேர்த்து வைக்கணும். ஆகாத மீன்களுக்கு இருக்கக்கூடிய சுபாவத்தை உங்கள் இருதயத்தை விட்டு நீங்கள் தூக்கி எறிய வேண்டும். அப்போ நல்ல மீன்னா என்ன? நல்ல மீன்னா என்ன? யோனா 2ஆம் அதிகாரம் 1 வசனம். நல்ல மீனுக்கு அடையாளம். ஒரு நல்ல மீனுக்கு அடையாளம் யோனா 2ஆம் அதிகாரம் 1 வசனம். அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி இப்போ இந்த மீன் நல்ல மீன் சொல்றேன். எந்த வகையில் நல்ல மீன் சொல்றேன் சொல்லுங்க? அது 3 நாள் உபவாசம் போடுற மீன். அப்போ உபவாசம் போடக்கூடிய ஒரு நல்ல தன்மையை உனக்குள்ள வச்சுக்கணும். ஒன்றை பார்த்து சொல்வார், நீ நல்ல மீன். இன்னொன்று, ஊழியக்காரரை சுமக்கிற மீன். அமைதி, இப்போ மட்டும் அமைதியா இல்லை. ஊழியக்காரனை சுமக்கிற மீன். ஊழியக்காரனை தூங்க விட்டுட்டு, ஊழியக்காரனை தூங்க வச்சுட்டு இந்த மீன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது. அது நல்ல மீன். அதை விட்டு மீனும் தூங்க ஊழியக்காரவி. இப்போ நான் நினச்சி பார்த்தேன், இது பேசாமல் போய் அப்படியே மேலே கடல்லேருந்து அப்படி மெதுவாக இறங்கி 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 வந்து கீழே பார்க்குது. அழகாக சரளி கல்லாக இருக்குது. அழகாக படுத்துட்டு இப்படியே பார்த்துட்டு கண்ணை மூடிடுச்சு. இவர் உள்ளே உட்காந்து சோத்திர ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா கத்திக்கிட்டே இருந்து, ஆண்டவரே 3 நாளாக தூக்கிக்கிட்டு இருக்குது. எப்படி அவர் எங்கள் இடத்துல போயிருக்க முடியும்? ஸோ தூங்காமல் உபவாசம் இருக்கிற மீன் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தூங்கலை, தூங்காமல் உபவாசம். ஊழியக்காரர் கொண்டு போய் சேர்க்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி இருக்கும் முன்னாடி அந்த மீன் ஃபாஸ்ட்டாக போகும்போது குட்டி குட்டி மீன் அழகாக வரும். வந்து அது கிச்சு காட்டிக்கிட்டு இருக்கும். ஏய் வேண்டாம், வாயை திறந்து சாப்பிட்டுருவேன் அப்படின்னா அது எப்படி? ஒன்றால் சாப்பிட முடியாது. உள்ளே இருக்குது ஊழியக்காரர். ஆண்டவர் உனக்கு ஆர்டர் கொடுத்தாரு, ஒன்றால் என்ன தொட முடியாது. ஈச்சை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி தொண்டையில் கத்திய வச்சிருக்கிற மீன். அல்லேலூயா. நல்ல மீனுங்க. ஒரு நல்ல மீனுக்கு அழகு இதுதான். நம்ம மட்டும் திடீர்னு உபவாசம் போடுற நேரத்தில் அன்னைக்கு வீட்டுக்கு கப்பன்னு அப்படியே வெயிட்டாக ஸ்வீட் காரத்தை வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்கன்னா பார்த்துட்டு இன்றைக்கி காலி பண்ணி ஆண்டவரே நாளைக்கு பார்த்துக்கிறோம் ஆண்டவரே. அப்படி இல்லை. நல்ல மீன் உபவாசிக்கிற மீன், ஊழியனை சுமக்கிற மீன், ஊழியரை தாங்குகிற மீன், ஊழியன் உள்ளே உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு இடம் கொடுத்த மீன். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் வந்து ஜெபிக்கிறதுக்கு இடம் கொடுக்குற ஒரு வீடாக இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? அதுதான் நல்ல மீனுங்க. இந்த நல்ல மீனுக்குரிய சுபாவம் உனக்குள்ளே இருந்தால் நீ நல்ல மீன். கர்த்தர் உன்னை சேர்த்து வைப்பார், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தி வைப்பார், கூடைக்குள்ளே வச்சிருப்பார், உன்னை கூடைக்குள்ளே வச்சிருப்பாரு. மத்தேயு 17:27 2வது ஒரு மீன், ஃபாஸ்டிங் பிரேயர் மீன், ஃபிஷ். 2வது மத்தேயு 17:27 ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடி, அதன் வாயை திறந்து பார், வாயை லேசா திறந்து பாரு, ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். பல்லே விளக்காம இருக்கும். அப்படி ஒரு கேஸ் நான் கேள்விப்பட்டேன். என்ன கேஸுனா, ஒரு சகோதரர் நல்ல மெடிசன் எலும்பருந்து சாப்பிட்டு சாக போயிட்டார். நல்லா சாப்பிட்டுட்டார். ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டாங்க. அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டால் டாக்டர்ஸ் எல்லாம் மருத்துவம்லாம் பார்க்குறாங்க. உண்மையாக நடந்த சம்பவம், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், உண்மையாக நடந்த சம்பவம். அவங்க என்னாச்சு எப்படி மருந்து கொடுக்குறானே என்று சொல்லி அதுக்குரிய இதுக்கெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணி அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அவரை நல்ல ஒரு வாலிப தம்பி, கல்யாணம் பண்ண தம்பி என்ன செஞ்சுட்டாங்க, சரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க, நீ ஏன் கேட்பாங்கல்ல,
போலீஸ் கேஸை. அப்போ அவர் சொன்னானா, பேசாமல் இருந்தானா. திரும்பவும் கேட்டேன், சொல்லியா உனக்கு என்னையா அர்த்தம்? பக்கத்தில் ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க. அப்போ அவர் சொல்லிட்டாங்க, நான் ஏன் கொடுத்தேன்னா சரி ஏதோ பெரிய காரியம் சொல்ல போகிறான் அப்படின்னா. அவர் சொன்னாரா, என் ஒய்ஃபு பல்லு வளர்க்குறதே இல்லை, உண்மையாக நடந்த சம்பவம். குளிக்க மாட்டேங்கிறா, பல்லு வளர்க்க மாட்டேங்கிறா, எனக்கு வாழை பிடிக்கலைன்னு நான் சாக போகிறேன். எப்படி இருக்கும் அந்த மருத்துவம் இருக்கும். அது ஒரே சிரிப்பு அவங்களால தாங்கவே முடியல. அட பாவி இப்படி. ஏன்னா அந்த என்னது அது வாயை திறந்தா உண்மையாக நடந்த அப்போ எனக்கே கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அட பாவியா, இப்படி ஒரு மனைவியா, இவெல்லாம் எங்கே இருக்கணும்? அந்த கூட்டத்தில் இருக்கணும். ஓட் சாமி, இந்த வாங்க சாமி, பூசி பண்ணி பாசி விற்க, அது கூட நல்லா விளக்குறாங்க தெரியுமா? ஒரு தடவை விளக்குனா அவங்க 100 தடவை 100 நாள் விளக்குறது சமானா போயிடுறாங்க. அவங்களாவது பரவாயில்ல போல இருக்குது. வாயை திறந்து பார். வாயை திறந்தா கப்பல் மயக்கப்பட்டு விடக்கூடாது. வாயை திறந்தா வெள்ளி பழத்தை எனக்காகவும் உனக்காக 2 காரியம் சொல்கிறார் பாருங்க. எனக்காகவும் கர்த்தருக்காகவும் ஊழியருக்காகவும் கொடுக்கிற ஒரு மீன் தாங்க நல்ல மீன். இந்த சுபாவம் உங்களுக்கு இருக்குதா? இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள மீன்களை தான் கர்த்தர் பரலோகத்தில் சேர்க்கிறார், கூடையில் சேர்க்கிறார். எனக்காக முதல் சொல்லிட்டார் பாருங்க, எனக்காக, கர்த்தருக்காக, உனக்காக, 2வது ஊழியனுக்கு, 2க்கும் கொடுக்கிற ஒரு நல்ல சுபாவம். அதுதான் நல்ல மீனுக்கு அழகு. அப்படியேப்பட்ட மீனை என்ன செய்ய, நீ கூடையில் சேர்த்து வை, சபைக்குள்ளே சேர்த்து வை. ஆண்டவர் சொல்கிற அழகான காரியம் யோவான் 21ஆம் அதிகாரம் 10-11 அங்கே ஒரு பெரிய மீன்கள், நிறைய மீன்கள் பிடிச்சிருப்பாங்க. எல்லா மீனுமே சின்ன மீன் கிடையாது. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 153 மீன், எல்லாமே பெரிய மீன், எல்லாம் பெருசா இருக்கு. ஒன்று கூட சோட இல்லாதது. பெரிய மீன் என்று சொன்னாலே பெரிய விசுவாசம். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பெரிய விசுவாசம் உடைய மீன்கள், உபவாசிக்கிற மீன்கள் கர்த்தருக்கு தேவை. மீட்புக்குரிய காரியங்களை செயல்படுகிற மீன்கள் கர்த்தருக்கு தேவை. அது மாத்திரமல்ல, பெரிய விசுவாசம் உடைய மீன்கள். இந்த 3 சுபாவங்கள் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நல்ல மீன்கள். அவைகளை கூடையிலே சேர்த்து வை. விளங்குச்சா? இந்த 3 சுபாவம் இருந்தால் நீங்கள் கூடையில் கர்த்தரால் சேர்க்கப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஆகாது என்று தள்ளப்படவே மாட்டீங்க. பரலோக ராஜ்யத்திலே கண்டிப்பாக பிரவேசிப்பீங்க. ஏனென்றால் இது பரலோக ராஜ்யத்திலே கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்கள். இது பரலோகத்துக்கு போகக்கூடிய மீன். இந்த நல்ல மீன்கள், இந்த மீன்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணால் ஆட்சி தானாக மாறும், ஆட்சி நடக்கும். எல்லாமே அதில் தான் இருக்குது. அல்லேலூயா. தேசத்தை நாம் ஆளுவோம் எவ்விதமா என்று சொன்னால் இந்த சுபாவங்கள் நமக்கு தேவை. நல்ல மீன். ஆகாத மீன், யாத்திராமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம் 18:21. நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாறிப்போம். நாற்றம் கொடுக்கிற மீன்கள், செத்து நாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு மீன்கள். நாற்றமான காரியம், ரொம்ப நாற்றம் எடுக்குதுங்க. அந்த நாற்றமுள்ள ஒரு சுபாவம். நாற்றமுள்ள சுபாவம் என்றால் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், நான் உயிரோடு எழுப்ப போகிறேன். லாசருவை நான் உயிரோடு எழுப்ப போகிறேங்கிறார். ஆனால் அந்த அம்மா சொல்லுது, 4 நாள் ஆச்சு, நாற்றை எடுக்கும். 4 நாள் ஆச்சு, நாற்றை எடுக்கும். அந்த வார்த்தை அவளுக்குள்ளிருந்து வருவதற்கு அவளை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் இல்லாதவள், அவளுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாம இருக்கிறவன் நாற்றம் எடுத்தவன். கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாதவன் விசுவாசியே கிடையாது. விசுவாசம் இல்லாத ஒரு மீன் தேவையல்ல. ஆகாத மீன், அது நாற்றம் எடுத்த மீன். அந்த மீனை தூக்கி திரும்ப கடலில் போடு, இல்லை நீ தூக்கி போடு,
அது மேலே பருந்து கூட எடுக்காது, விட்டுரும், போடா இது தேவையில்லைன்ட்டு போயிடும். நாற்றம் கொண்டது. விசுவாசம் வேணும் பிள்ளைகளே. நமக்கு விசுவாசிங்கிற பேரை வச்சு விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே. விசுவாசம் இல்லாதவர்கள் தேவையே இல்லை. கிறிஸ்து மேல விசுவாசம் இல்லாதவங்க, ஆண்டவர் வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்கிறார், விசுவாசம் வேணும். ஆண்டவர் வாழ்க்கையில ஏதோ ஒரு உபத்திரவத்தின் பாதையை கொண்டு போவார், அப்பொழுதும் உன்கிட்ட என்ன வேணும்? விசுவாசம் வேணும். எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கணும். கொடுத்தாலும் விசுவாசம், எடுத்தாலும் விசுவாசம், கை பிடித்தாலும் விசுவாசம், கை விட்டாலும் விசுவாசம். அவர் என்னை விடுவித்தாலும் விடுவியாமல் போனாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். அந்த விசுவாசம் உள்ள ஆத்துமாக்கள் சபைக்குள்ள இருந்தா போதும், இல்லாத தூக்கி போடு. இந்த ஆகாத மீன் எல்லா மீனையும் கெடுத்து விட்டுரும். அதனால ஏன் போட வைக்கிறார் தெரியுமா? உள்ளே ஓரமாக வச்சுக்கலாம். இல்லை ஆண்டவரே, இது இன்னும் ஒரு வருஷம் கிடையாது, இது பக்கத்தில் உள்ள மீனையும் கெடுத்து விட்டுரும். நல்ல மீனையும் கெடுக்கிற ஆகாத சம்பாசனை உடைய இந்த மீன் தேவையில்லை. ஆகாத சம்பாசனை, நல்லொழுக்கங்களை ஆகாத மீன் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? அது சம்பாசிக்க ஆரம்பிக்கும். 1 Corinthians 15:33 ஆகாத மீன், நாற்றமுள்ள மீன், அவிசுவாசம் உள்ள மீன் ஒரு நல்ல மீன் பக்கத்தில் பேச 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 எதை பேசும்? அவிசுவாச வார்த்தைகளை பேசும். ஆகாத சம்பாசனை. அப்ப ஆகாத சம்பாசனை பேச பேச நல்ல மீனும் கெட்டு போகும். இந்த நல்ல மீன் கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக இந்த ஆகாத சம்பாசனை கூடிய காரியல இந்த ஆகாமிய வாய், ஏசாயா 9:17 சொல்லுகிறது, ஆகாமியம் பேசும் வாய். அந்த வாய் இடத்திலிருந்து உன் வாயை விலக்கி வச்சுக்க. ஆகாத விடத்தில் ஆகாமியம் பிறக்குமாம். 1 Samuel 24:13 ஆகாமியம் பிறக்கும். அப்ப பிறக்கக்கூடிய இந்த ஆகாத மீன்கள், இந்த அவிசுவாசம் உள்ள மீன்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத மீன்கள், இந்த மீன்கள் பக்கத்தில் நல்ல மீனை ஒட்டி வச்சா அந்த நல்ல மீனை இது கெடுத்துரும். கொஞ்சம் புளிச்சமா எல்லாத்தையும் கெடுத்துரும். ஆகாத தூக்கி வெளியேறி. அவிசுவாசம் இருக்குதா? அவிசுவாசத்தை, உனக்குள் இருக்கக்கூடிய அவிசுவாசத்தை பிரியமானவர்களே அதை வெளியே தூக்கி எறிங்க. அது தூக்கி வெளியேறி நீ நல்ல மீனாகவே இருக்கணும், ஆகாத மீனாக போகக்கூடாது. அல்லேலூயா. விளங்கினவங்க அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஏசாயா 19:8 வசனம், ஆகாத மீனுக்குரிய சுபாவங்கள் ஒருபோதும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது, அதை தூக்கி விடுங்கள். அல்லேலூயா. மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள், நதியிலே தூண்டில் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள், தண்ணீர்களின் மேல் வலைகளை வீசுகிறவர்கள் சலித்து. துக்கிப்பு, சலிப்பு, இந்த 2 விதமான சுபாவம். எதுக்கெடுத்தாலும் துக்கம், எதுக்கெடுத்தாலும் சலிப்பு. பைபிள் வாசிக்கனா சலிப்பு, ஜெபம்னா சலிப்பு, சர்ச்சுக்கு போனா சலிப்பு. அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்துவது, தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்யாதபடிக்கு துக்கிப்பது, சலித்து பேசுவது. என்னத்தை சர்ச்சுக்கு போய் என்ன சலிப்பு. இந்த சலிப்பு இருக்கக்கூடிய, இந்த சல்லடை இருக்கக்கூடிய ஆட்களை, அந்த சுபாவத்தை ஒருபோதும் நம்ம இருதயத்தில் வைக்கக்கூடாது, எடுத்து வெளியே போடு. சலிப்புத்தன்மை வரக்கூடாது. இது ஆகாத மீனாய் நம்ம என்ன மீனாக மாற்றிடும்? ஆகாத மீனாய் மாற்றிடும். ஆகையினால இதை வெளியே எடுத்து போட வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9:18 அப்போஸ்தலர் 9:18 வேகமா டைம் இல்லை. உடனே அவன் கண்களில் இருந்த மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. மீன் செதில்கள் விழுந்தது. இந்த என்னன்னு கேட்டீங்கன்னா, இது குருட்டுத்தன்மை. கண்ணில் இருக்க செதில் விழுகுது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனை 3 நாள் குருடனாவே வச்சிருந்தது. ஸோ குருட்டுத்தன்மை உடைய காரியம். குருடர்களுக்கு வழிகாட்ட முடியாது. குருட்டுத்தன்மை ஒருவது நமக்கு இருக்கக்கூடாது. கண்ணு திறக்கப்படணும், ஆண்டவர் வசனத்தை அறியணும். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை காணும்படியா என் கண்களை திறந்தருளும். குருட்டு கண்ணா இருக்கக்கூடாது. பைபிள் ஒன்றும் புரியலை, எதுவுமே புரியாமல் இருக்கக்கூடாது, புரியணும். அவன் புரியறதுக்கு ஏதுவான காரியங்களை செயல்படணும். அவன் கண்ணு குருட்டுத்தன்மை, அந்த மீன் குருட்டுத்தன்மையாக வச்சிருந்துச்சு. ஸோ எவைகள் நம்ம வாழ்க்கையில் குருட்டுத்தன்மையாக இருக்கிறதோ அதெல்லாம் எடுத்து கீழே விழுகணும். அந்த மீன் தேவையில்லை. அந்த சுபாவத்தை வெளியே எடுங்க. இந்த 3ஐயும் வெளியே எடுக்கணும். நாற்றம் எடுக்கக்கூடிய சுபாவம், துக்கிப்பு, சலிப்பு, 3வது குருட்டுத்தன்மை. இந்த 3
நல்ல மீனாக இருக்கக்கூடிய நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அது ஆகாத மீனாக மாற்றிடும். இதை தூக்கிட்டு நல்லவைகளை ஆகைய ஃபாஸ்டிங்கு, மீட்பு, பெரிய விசுவாசம், இந்த மூணையும் நாம் எப்பொழுதும் சேர்த்து வைக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். உங்களுக்குள்ளே இந்த மூணு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. கையை ஓட்டி அல்லே சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமாக மூன்றாவது 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் வரவுக்கு தக்கதாக எதையாகியும் உங்கள்கிட்ட சேர்த்து வைங்க. உங்க வரவு, உங்களுக்கு வரவு உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு பெரிய வரவு வரும், சில பேருக்கு சின்ன வரவு வரும். அவனவன் தன் வரவுக்கு தக்கதாக. சில பேருக்கு பாக்கெட் மணி 10 ரூபா கொடுப்பாங்க, அதில் சேர்த்து வை. சில பேருக்கு பாக்கெட் மணி 100 ரூபா கொடுப்பாங்க, அதில் சேர்த்து வை. சில பேருக்கு பாக்கெட் மணி ஆயிரக்கணக்கில் வரும். அதை வரவுக்கு தக்கதாக நீ என்ன செய்? சேர்த்து வை. உங்கள் வரவு எவ்வளோங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தக்கதாக நீங்கள் சேர்த்து வைக்க பழகி கொள்ள வேண்டும். இன்னும் இன்றைக்கி நாம் நினைக்கிறது இதுதான், சம்பளம் குறைவு, என் குடும்ப செலவுக்கே பத்த மாட்டேங்குது, மாதம் மாதம் கடன் வாங்குகிற நிலையில் இருக்கிறேன், இதில் நான் எப்படி சேர்த்து வைக்க முடியும் என்று தான் அதிகமாக நம்ம வாயத்தோடு சொல்லுவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி சேர்த்து வை. ஏன் எனக்கு கடன் ஆகுது அதுனா, இது ஆகாமல் இருக்கணும்னா 3 காரியத்தை ஆவியானவர் கற்றுக் கொடுக்குறார். இதை நீ செய். இதை செஞ்சுட்டு உன் வரவுக்கு எவ்வளவு நம்ம எப்போ பாரு இதே சொல்லிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு வந்தாலும், அந்த மாதம் எவ்வளோ வந்தாலும் கடை வாங்கி, சில பேர் கடை வாங்காமல் இருக்கவே மாட்டான். கடை வாங்கலாம் கை நடுங்கிடும். என்னமோ இந்த தண்ணி அடிக்காமல் நிறுத்திட்டானா கை நடுக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஐயோ கடன் வாங்கலே வாங்கியே ஆணுங்கிற காரியம். இதுக்கு ஆவியான ஒரு ஆலோசனை சொல்கிறார். முதல் ஆலோசனை, நீங்கள் வாங்குகிற சம்பளம், உங்கள் தொழிலில் வரக்கூடிய மேன்மையான ஆசீர்வாதங்கள், அதில் எனக்கு பத்தணும், திருப்தியாக இருக்கணும், மீதி எடுக்கணும்னா 3 காரியம். 1 உபாகம் 14:22. இதை நீ கண்டிப்பாக செய்யணும். இதை செஞ்சால் தான் வரும். உபாகம் 14:22. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படி. முதல்ல கர்த்தருக்கு நான் பயப்படுகிறவன் என்பதை கர்த்தர் அறிய நீ செய்யணும். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை கர்த்தர் அறியும்படி செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, இது நாள் உன் ஏக சுதனும் உன் ஏக புத்திரனும் பாராமல் அவனை நீ எனக்கு ஒப்பு கொடுத்ததினாலே இதனால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன பின்பாகத்தான் அதுக்கப்புறம் இந்த கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். அதுக்கப்புறம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ முதலாவது நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் ப்ரூவ் பண்ணணும். எவ்வளோ வருமானம் வருது நல்ல, எவ்வளோ செழிப்பு வருது நல்ல. செழிப்பாக இருக்கும்போது தேவனுக்கு பயப்படுகிறவன் இல்லை. செழிப்பாக இருந்தாலும் செழிப்பு இல்லாமலும் இருந்தாலும் எவ்வளவு வரவு வருதோ அந்த வரவுக்கு தக்கதாக நான் அந்த வரவில் கர்த்தருக்கு நான் பயப்படுகிறவன். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று 122 சொல்லப்பட்டிருக்க காரணம், அந்த பயந்திருக்கிறவன் என்பதை கர்த்தர் அறியணும். உங்களை பார்த்து இது என் மகன் எனக்கு பயப்படுகிறவன் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறாரா? ஒரு கேள்வி. நீ கர்த்தருக்கு பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகம் பிரித்து நம்பர் 1 பிரிச்சு சேரணும்னா பிரிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்து வைக்கணும்னா முதல்ல பிரிக்கணும். ஆண்டவர் சொல்லுவார், பிரிக்கவே வந்தேன்பார், பிரிவினை உண்டாக்கவே வந்தேன். சமாதானத்தை கொடுப்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதை பிரிக்கணும். நீ பிரிச்சுட்டேனா நீ பயப்படுறவன். நான் பிரிக்க மாட்டேன் அப்படின்னா நீ பயப்படாதவன்.
நீ பிரிச்சுட்டு. ரெண்டாவது மத்தேயு 15:36. அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து 7 தான், 7000 தான், கொஞ்சம் தான், 10,000 தான், 5,000 தான், எடுத்து ஸ்தோத்திரம் பண்ண. முதல்ல பிரிச்சுடு, உன் வருமானத்தை பிரிச்சுட்டு ரெண்டாவது என்ன செய்யணும்? நல்ல ஸ்தோத்திரம். பிரிக்கும் போது நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அப்போ தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. உன்னுடைய ஸ்தோத்திர பலி எப்படி இருக்கணுமா? சும்மா ஸ்தோத்திரம் அல்ல. அந்த ஸ்தோத்திரத்தில் என்ன இருக்கணும்? தெய்வத்துக்கு பயப்படுகிற பயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணணும். நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி அவன் ஸ்தோத்திரம் பண்றான். ஆபிரகாம் ஸ்தோத்திரம் போட்டான், கையை உயர்த்தி ஏக சுதனை கீழே படுக்க வச்சுட்டு, ஆண்டவரே நான் உமக்கு பயப்படுகிறேன் என்பதை இதோ நான் கடத்தி இருக்கிறேன், நீ சொல்லபடி நான் செஞ்சிட்டேன், நான் பிரிச்சுட்டேன், தாயிடத்திலிருந்து அவனை பிரிச்சுட்டேன், என்னிடத்திலிருந்து அவனை பிரிச்சுட்டேன். ஏகசுதன் நேசகுமாரன், அன்பில் பிரியவன், நான் ரொம்ப நேசமா வச்சிருக்கேன், என் நேசத்தை என் பிள்ளையை விட்டு நான் பிரிக்கிறேன், இனி எனக்கு வேணாம், இனி உமக்குத்தான் என்று அந்த தேசத்தை பிரித்து வச்சுட்டு கையை உயர்த்துறான். ஸ்தோத்திரம் பண்ண. கையை உயர்த்தும் பொழுதுதான் கர்த்தர் சொல்றாரு, நிறுத்து, நான் ஆசீர்வதிக்க போறேன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இவனை ஆசீர்வதிக்க போறேன், இவன் பெருகுவான், கோடான கோடி பெருக போறான், கோடி நட்சத்திரங்களா பெருக போறான், அவனை நான் ஆசீர்வதிக்க போறேன். அந்த ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது? நீ பிரிக்கும் போது. ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது? கர்த்தருக்கு பயந்து பிரிக்கும் பொழுது. ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது? கர்த்தருக்கு பயந்து ஸ்தோத்திரம் பண்ணும் போது. தெய்வத்துக்கு பயப்பட பயத்தோடு ஸ்தோத்திரம் 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 என்று ஏறெடுங்க. நான் சொல்லுவேன், அப்படியே வச்சுட்டு நல்ல ஒரு 1000 ஸ்தோத்திரம், நான் உமக்கு பயப்படுகிறேன், இதை பிரிச்சுட்டு ஆண்டவரே நான் உமக்கு பயப்படுகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் 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 ஒரு 1000 ஸ்தோத்திரத்தை கையை உயர்த்தி போட்டுக்கிட்டே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதே வேளையில் அப்படியே இறங்கி 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து மீதி எடுக்க செய்தது போல, 7 அப்பம் சில மீன்களை ஆசீர்வதித்து மீதி எடுக்க செய்தது போல கர்த்தர் அங்கே மீதி எடுக்க சித்தம் கொண்டவராய் இறங்குவார். அல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கையை ஊற்றி அல்ல சொல்லுவோம். அவனவன் வரவுக்கு ஏற்றபடி சேர்த்து வை, தகுதிக்கு ஏற்றபடி சேர்த்து வை. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு வீடு வாடகைக்கு போகணும்னா உன்னுடைய தகுதி என்ன, உன்னுடைய வரவு என்ன, அதுக்கேற்ற வீடு பிடி. ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம அகலக்கால் வச்சது இந்த மாதிரி காரியங்கள்லாம் உங்கள் பெற்றோர்கள் ஒருவேளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இன்றைக்கி பரம தகப்பன் அடியன் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். உன் தகுதி என்ன, அதுக்கேற்ற வீடை பாரு. உன்னுடைய வரவுக்கேற்றபடி அதுக்குள்ளே ஒரு வாடகை வீடு கிடைக்க மாட்டேங்குதேன்னு சொல்லாத, கிடைக்கும். கர்த்தர் வச்சிருப்பார், தேடு, கண்டடைவாய், உனக்குன்னு இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். நாமெல்லாம் ஆச்சரியமானவருடைய பிள்ளைகள். நமக்கு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்வார். அப்போ நம்ம அதை பார்க்கணும். அதே போல் ஸ்கூலில் பிள்ளைகள் சேர்க்கணும் அப்படின்னா, நான் ஊட்டி கான்வெண்ட்டில் போய் சேர்க்க போகிறேன். வருமானம் எவ்வளவு? 10,000 ரூபா மாதம். ஊட்டி கான்வெண்ட், கொடைக்கானல் கான்வெண்ட்டில் போய் அங்கே மினிஸ்டர் படிக்கிற பிள்ளைகளோடு என் பிள்ளைகள்லாம் படிக்கணும். உன் வரவு எவ்வளவு? அதை கொண்டு போய் சேர்த்தா என்ன ஆகுறது? 3 மாதம் 6 மாதம் நீ ஓட்டையாண்டி ஆயிடுவேன். அந்த அளவுக்கு இல்லை. அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. ஒருவேளை கர்த்தர் ஆசீர்வதித்து இலவசமாக படிக்க கொண்டு விட போய் சேரு, கர்த்தரே பார்த்துக்கொள்வார். ரைட்டு, ஓகே. கர்த்தர் கொடுத்தா வாங்கிக்கோ. கர்த்தர் கொடுக்காம நீயா வந்து நான் என் பிள்ளைகளும் அப்படியே சேர்ந்து இருக்கணும் செய்யன்னு சொல்லி பிரயாசப்படாது. அல்லேலூயா.
நம்மளுக்கு தகுதின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் சிம்லா முசௌரி போகணும் டூர் போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணேன்னா நடக்குமா? நடக்குமா? நடக்கும். கர்த்தர் நினச்சி. அதாவது யோனாவை ஆண்டவர் எங்கே போக சொன்னார்? நினிவே போக சொன்னால் டிக்கெட் வாங்கி கொடுப்பாரு. அவன் எங்கே போனான்? அப்போ அவன் டிக்கெட் வாங்கிட்டு போகிறான். அவர் டிக்கெட் கொடுத்தா வாங்கிட்டு போயிடலாம். நம்மளா போய் காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கக்கூடாது. அவன் தன் கூலி கொடுத்து போனான்னு இருக்குது. அப்போ ஆண்டவர் கொடுத்தா வாங்கிக்கலாம். ஐயா ஒரு பெரிய கார் வாங்கணும் எனக்கு ஆசை, ரைட்டு, கர்த்தர் கொடுத்தா வாங்குற 5000 ரூபா சம்பளத்தில் நான் 30,000 40,000 மாதம் டியூ கட்டணும்னு வாங்காத. இதுதான் உன் வரவுக்கு தக்கதாக வாங்கணும். அப்போ வாங்குறது அதை தான் சொன்னேன். நீ பெரிய விசுவாசம் உனக்கெல்லாம் வந்துச்சுன்னா கர்த்தர் கொடுத்தா வாங்கிக்கோ. திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் கொடுத்தா வாங்கிக்கோ, அது தப்பே இல்லை. ஆனால் நம்முடைய தகுதி இதுதான் என்று சொல்லி அதுக்கேற்றபடி போகணும். அல்லேலூயா. ஒரு செல்ஃபோன் வாங்கினா கூட ஒழுக்கமாக மரியாதையாக அன்பாகவே சொல்கிறேன், உன் தகுதிக்கு ஏற்றபடி வாங்கிக்கோ. நீ செல்ஃபோன் வாங்கி என்ன செய்கிற? ஓப்பனாகவே கேட்குறேன். இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிற, ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுத்தா நீ தொழிலதிபரா? அதை வச்சு 1 லட்ச ரூபா சம்பாதிச்சா நீ 2 லட்ச ரூபா ஃபோன் வாங்கலாம். அந்த செல்ஃபோனை வச்சு நான் சம்பாதிக்கிறவன் என்றால் வாங்குற, ரைட்டு. நீ 1 லட்சம் வாங்கினாலும் 1.5 லட்சம்னாலும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? டொங்கின்னு கேம் தானே விளாண்டுக்கிட்டு இருக்கிற. நீ கேம் விளாட்றதுக்கு உனக்கு அதுக்கு அவ்வளோ பெரிய செல்ஃபோனு? அந்த அறிவு வேணாமா? அது வாங்குறது, அதுக்கப்புறம் டொப்புனு ஒரு செகண்ட் கீழே விழுந்தால் நொறுக்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்வேன்? 1.5 லட்ச ரூபா போட்டு வாங்குறதுக்கு 10,000 ரூபா போட்டு 10 ஃபோன் வாங்கலாமே. ஒன்று உடஞ்சாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் புது ஃபோன் வாங்கிக்கலாமே. இந்த சாதாரண அறிவு வேணாமா நமக்கு? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், இல்லைன்னா நான் இப்படி பேச மாட்டேன். உன் தகுதி உன் வரவு ஏற்றபடி வாங்கு. எனக்கெல்லாம் நான் மேக்சிமம் கர்த்தர் கொடுத்தா தான் ஒரு வச்சிருப்பேன், இல்லைன்னா வாங்கவே மாட்டேன். பிரைஸ்ல கர்த்தர் கொடுக்காத வரைக்கும் நான் போய் பிரயாசப்பட்டு எனக்கு செல்ஃபோன் வாங்கணும் அப்படின்னு பிரயாசப்பட்டு வாங்கினது முத ஒரு ஃபோன் என்ன தெரியுமா? 3750 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கினேன். நோக்கியா 3750 ரூபா. அந்த 3750 ரூபா அது நானாக போய் வாங்கலை. பாஸ்டரமாக இந்த வச்சு ஒரு ஃபோனை வாங்குங்க அப்படின்னு சொல்லி காசை 10 ரூபாயா எண்ணி கொடுத்தாங்க. அப்படி வாங்கினேன். அதுக்கப்புறம் பயம் எனக்கு ஃபோன் வாங்குறதுக்கே. எப்பா என்னால் வேணாம். நான் அதுக்கப்புறம் நான் வாங்கவே இல்லை. அடுத்து பிறந்த நாளுக்கு பரிசு கொண்டு வந்து கொடுத்தாங்க, கர்த்தர் கொடுத்தார். எல்லாமே இப்படி தான் வந்துச்சு இப்போ வரைக்கும். இப்போ ஒரு ஃபோன் வச்சு பார்க்க எங்கடா ஃபோனை காணும் தான் இருக்குது. இந்த ஃபோன் பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக இருக்குது. எத்தனை ஆயிரம் இருக்குன்னு தெரியுமா? எத்தனை லட்சம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அமைதியாக இருக்கிறீங்க. இந்த ஃபோன் அவ்வளோ பெரிய விலை உயர்ந்தது. இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது. ரொம்ப ஆமாம். அதனால் உடனே விலை வந்தால் 1 லட்சம் 2 லட்சம்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஃபோன் இங்கே யார்ட்டுமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு மட்டமான ரேட்டு. எதுவும் கர்த்தர் கொடுத்தது தான், கர்த்தர் கொடுத்தது தான். அதனால தான் வச்சுருக்கிறேன். எனக்கு தேவை கர்த்தர் கொடுத்தா வாங்கிக்கிடுவேன். குறைவாக கொடுத்தாலும் வாங்குவேன், அதிகமாக கொடுத்தாலும் வாங்குவேன். வெட்டியாவில் போட்டு வாங்க மாட்டேன். உன் வரவுக்கு ஏற்றபடி நானே இப்படி இருக்கிறேன் அப்படின்னா நீங்களும் இப்படி இருக்கணும். உன் வரவு வருதா? சார் நான் 2 லட்சம் சம்பாதிக்க 1 லட்சம் வாங்கிக்க போனேன். யார் வேணாங்கிற? அப்போ 10,000 வாங்கிட்டு அவன் வாங்கியிருக்கான், நானும் வாங்குவேன்கிட்டு வாங்கி போட்டு இப்போ டியூ கட்ட முடியாமல், சரி டியூ வேதனை என்னென்ன டியூ கட்ட முடியாமல் போயிடும். அது வேறு வேதனையாகி போகுது, கஷ்டமாக இருக்குது. ஸோ உன் வரவுக்கு தக்கதாக தகுதிக்கு ஏற்றபடி சொல்லுவேன். தேவையுள்ளதை வாங்கு. கடைக்கு போனால் தேவையுள்ளதை வாங்கு, தேவையில்லாதமா வாங்காத. தேவையில்லாத நிறைய குப்பையாக கூட்டி மூடமுடியாக கட்டி வைக்காத. அதிகமாக கடன் வாங்க பிரயாசப்படாதே, அடிமைப்பட்டு போகாது. என்ன பார்க்கிலும் அதிகமாய் விலை வாங்கி போடக்கூடியவன் யார் என்று சொல்கிற பந்தாவை நிறுத்து. இந்த வெட்டி பந்தாவெல்லாம் வேணாம். விசுவாச பிள்ளைகளே எல்லாருக்குமே சொல்கிறேன், வெட்டி பந்தா நமக்கெல்லாம் வேணாம். உனக்கு இருக்கிறதே நீங்களே சொல்கிறீங்க, நான் கூட வாயில் சொல்லலை. உங்களுக்கு இருக்கிறதே நினை. அப்படி இருந்தால் கண்டிப்பாக உனக்கு நிச்சயமாக சேர்த்து வைக்க முடியும். போஜன பிரியனாக இருந்தாய் அப்படி எல்லாத்தையும் வளைச்சு எனக்கு அப்படி வெறி வருதுங்க அப்படின்ட்டு ஒரு சம்பளத்தை போட்டு ஒரே நாள் காலி பண்ணாத எவனா ஒருத்தன் உனக்கு விருந்துக்கு கூப்பிடுவான்.
அந்த விருது கூப்பிடும்போது தொண்டையை கத்தி வச்சுக்கிட்டே போ. அங்கே ஆண்டவர் ஓகே ஓப்பன் பண்ணி அனுகூலமான, அதான் அந்த வசனம் சொன்னேன், ஒரு வசனம், அனுக்கிரகம் ஓப்பன் பண்ணார்னா சாப்பிட்டு போ, சோத்திரம், கர்த்தர் நல்லவர். தேவன் அப்படி தான் செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய வரவுக்கு தக்கதாக செலவு செய்யுங்க. போஜன பிரியனாய் மாறாதீங்க. போஜன பிரியனுக்கு தோழனாகவும் மாறாதீங்க. அவங்க கூட போனாலும் கெட்டு போயிடுவீங்க. அல்லேலூயா. அதாவதுங்க, உங்களுக்கு முன்னாடி சாப்பாடு வச்சிட்டாங்க, கவனிங்க. சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லித்தர மாதிரி இன்றைக்கி ஆலோசனை தான் சொன்னாரா இல்லையா ஆண்டவர். முன்னாடி வச்சுட்டு அதை பார்க்குறீங்க, பார்த்துட்டு அந்த உணவத்தை பார்த்துட்டு நீங்கள் உணவையும் பார்க்கணும், உங்கள் வயிற்றையும் பார்க்கணும். பார்த்துட்டு கேட்கணும், என் வயிறே இதை நான் சாப்பிட போகிறேன், நீ ஓகே பண்ணுவியான்னு கேட்டு பாருங்கள். அது சொல்லும், இது வேணாம் வயிற்றால் போயிடுவேன், இதை என்னால் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லுச்சுன்னா உடனே அதை சாப்பிடாதீங்க. இல்லைங்க ஓகே, வயிறு சொல்ல ஓகே, நீ எதை வேணாலும் போட்டுடலாம். சில பேர் வயிறுலாம் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன வேணாலும் பார்த்துக்குறோம். வசனம் வேறு என்ன சொல்லியிருக்கார் ஆண்டவர், உனக்கு முன்பு வைக்கிறதே ஆமாம் தோத்திரம் பண்ணி அடித்து துவைச்சு புசி. ரைட், ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை. ஆனால் வயிற்றில் கேட்டுப்பார், வேணான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகாது, அப்படி ஒதுக்கிடு. அல்லேலூயா. அது ஓகே சொல்லும், அது சொல்லும் வேணாம். அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் எதுவுமே வரவுக்கு தக்கதாக, தகுதிக்கு தக்கதாக சாப்பிடணும், ட்ரெஸ் பண்ணணும், வீடு, ஸ்கூலு, படிப்பு, வண்டி எல்லாமே அதுக்குள்ளே நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம சக்தி, அதாவதுங்க சொல்லுவாங்க இல்லையா, அவன் நமக்கு என் சக்தி இவ்வளோ தான் அழகாக சொல்லுவாங்க. எஸ்ஐ 2:68-69 அவனவன் தன் சக்திக்கு தக்கதாக, அப்போஸ்தலர் 11:29 திராணிக்கு தக்கதாக, உபாகம் 16:17 தகுதிக்கு ஏற்றபடி. இந்த 3 வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சக்திக்கு தக்கதாக, திராணிக்கு தக்கதாக, தகுதிக்கு ஏற்றபடி. தகுதிக்கு ஏற்றபடி நம்ம வாழ்க்கை இப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சேர்த்து வைக்கவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் வேகமாக முடிக்கிறேன். ஏன்னா ஆவியானவர் இதை சொல்லிடு, இதை சொல்லலாம் விட்டுறாதான்னு சொன்னதுனால 4வது பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 12:14 இல்லைனா விட்டுருவேன், எப்போவுமே 3ஓடு நிறுத்துருவேன். ஆவியானவர் சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 12:14 இதோ உங்களிடத்திற்கு கீழே வாங்க. பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பொக்கிஷங்களை சேர்த்து வை. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது பிள்ளைகளுக்கு அப்படி வேர்டு ஆண்டவரே அல்லேலூயா. இது ஏன் சொல்லி வச்சாருன்னு தெரியுமா? ஏன் சொல்லி வச்சார்? அழகான ஒரு வார்த்தை. பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். இது பொதுவாக பெற்றோர்களின் தங்கள் வாழ்க்கையின் மேல் கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கையிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உணவு, உடை, படிப்பு இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உணவு, உடை. நான் உட்காந்து அப்படியே 3 மணிக்கு உட்காந்து சிந்திக்கிறேன். ஆவியானவர் சொல்ல அப்படியே எழுதுவேன். இது புதுசாக எனக்கெல்லாம் தெரியாது. உட்காருவேன், ஆவியானவர் சொல்கிறார் இது அப்படியே எழுது அப்படின்னா அப்படியே எழுத ஆரம்பிச்சேன். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உணவு, உடை, படிப்புக்குரிய காரியங்கள் எல்லா பெற்றோர்களும் செய்கிறோம். ஆனால் அதுதான் போதுமானதாக இருக்கும் என்றும் நினைக்கிறோம். அப்படி நினச்சிட்டு பெற்றோர்கள் தங்களுக்கு தேவையான அடிப்படை தேவையை மறந்துவிட்டு நாம் செய்யக்கூடிய ஒரு ஞானமுள்ள காரியம், அறிவுள்ள காரியம் பிள்ளைகளை நம்பி வாழ்வது. என் பிள்ளைகளை படிக்க வச்சேன்னா அவள் பெரிய போஸ்டிங் போயிடுவோம், அடுத்து நான் போய் அப்படிம்பாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க என்னுடைய தங்கச்சியை படிக்க வைக்கும்போது,
அது படிக்க, நான் 9வது போர்ட படிக்க மாட்டேன் அப்படின்னுச்சு. நீ எல்லாம் இப்படின்னா இப்படிம்மா, நீ நல்லா படிக்கணுமா, நீ படித்து டாக்டர் ஆகணுமா. எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ மட்டும் டாக்டர் ஆகிட்டா எனக்கு என்ன பேர் தெரியுமா? எப்படி இருக்கும், டாக்டர் அம்மான்னு பேர் வாங்குவேன். எப்படி இருக்கும், அதையே எனக்கு போதுமா அப்படி சொல்லியே படிக்க வச்சாங்க. அதை விட படிச்சிருச்சு. அந்த எண்ணம், அதாவது அப்படி சொல்லி படிக்க வைக்கிறது நல்லது. ஆனால் அதன் பின்பு அவர்களையே சார்ந்து தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையை இழந்து போகக்கூடாது. அப்படி இழந்து போனதினால தான் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, பெற்றோர்களை ஒதுக்குறாங்க. அவங்க சம்பளத்தை நம்பி வாழக்கூடாது. ஆமேனே வரல. ஆண்டவர் சொல்கிறார், பெற்றோர்களாக இருக்க நம்ம பிள்ளையே என்ன அவனை நம்பி சொல்லணும். பிள்ளைகளை பார்த்துட்டு, ஓ சம்பளத்தை நம்பி இது வரைக்கும் நான் வாழலை. உன்னை பெற்று உன்னை வளர்த்து ஒன்றும் தெரியாமல் இருந்த உன்னை இவ்வளோ தூரம் வளர்க்குறதுக்கு நான் தான் காசு செலவழித்தேன், நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் உன்னை படிக்க வச்சேன், நான் தான் அவளுக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கேன். இவ்வளவு சம்பாதிக்க பலன் கொடுத்த அந்த ஆண்டவர் என் வாழ்க்கைக்கு தேவையான கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையினாலே என் அடிப்படை தேவைகளை எனக்கு கர்த்தர் கொடுப்பார், நான் சேர்த்து வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா உட்காரு, எந்திரிங்க, சம்பாதிங்க, ஒரு இடத்த பிடிங்க, ஒரு வீடை கட்டி உட்காருங்க. அந்த வீட்டில் உட்காந்தபடி உங்கள் பிள்ளைங்க உன்னை பார்த்து விட்டு விட்டு போன்னு சொல்ல முடியுமா? நம்ம தான் சொல்லுவோம், பா வெளியே அப்படி. ஏன்னா யார் வீடு? என் வீடு. நாம் இருக்க தட்டிக்கு நம்ம வாழணும். நான் கடந்து போன பின்பு என் பிள்ளை அனுபவிக்கணும். இதுக்குத்தான் கர்த்தர் சொன்னார், பொக்கிஷங்களை சேர்த்து வைனார். இல்லைன்னா நம்மளை கொண்டு போய் எங்கே விட்டுருவாங்க? எங்கே விட்டுருவாங்க? ஏன்னா இங்கே அம்மா இருக்கா, கரெக்டாக சொல்கிறாங்க, கொண்டு போய் விட்டுருவாங்க. ஏன்? அப்போ அங்கே உட்காந்துட்டு, ஐயோ நான் அவனை அப்படி படிக்க வச்சேன், இவனை இப்படி வச்சா, என் நகையை விற்றேன், அதை விற்ற, நீ எல்லாம் விற்று ஏன் படிக்க வச்ச? ஒழுங்காக படிக்காதவனுக்கு. ஒழுங்காக படிச்சிருந்தா கவர்மெண்ட்டே படிக்க வைக்கும், கவர்மெண்ட்டே காசு கொடுக்கும். நீ உன் நகையை வச்சு இடத்த வாங்கி வீட்டை உட்காந்து நல்லா உட்காந்து மாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. ஏன் தாய் தப்பன்னு அப்படி தான் இருந்தாங்க. என்னுடைய பேரண்ட்ஸ் அப்படித்தான் இருந்தாங்க, விட்டாங்க, சொந்தமாக வீடை கட்டாங்க, 5 வீடு வரிசையாக கட்டி போட்டாங்க. வந்து உட்காருவாங்க, 50 பேரும் வருஷத்துக்கு ஒரு போய் என்னை வந்து பாரும்பாங்க. அங்கே போய் பார்க்கணும். அவங்க தான் ஏதாவது கொடுப்பாங்க, நாங்கள் கொடுத்ததா இல்லை. 5 பேரும் ஒருத்தரும் கொடுத்ததா இல்லை, அவங்ககிட்ட தான் வாங்க. ஏன்னா அவங்க யாரை கொடுத்து அதை உலகம் சொன்ன மாதிரி, எனக்கு பெண்ணும் தேவையில்லை, சன்னும் தேவையில்லை, பெண்ணும் தேவையில்லை, சன்னும் தேவையில்லை, பென்ஷன் வந்துடும், அதனால் வாழ்க்கையை ஓட்டுறாங்களாம். அந்த மாதிரி குடும்பம். அதனால் அவங்கள தான் வாங்குவாங்க. நம்ம கொடுக்குதுன்னு இல்லை, ஏன்னா வாழ்க்கை தான் அப்படியே ஓடு. அப்போ பொக்கிஷங்களை பெற்றோர்கள் உங்களுக்கு நீ சேர்த்து வைக்க கற்றுக்கொள். பிள்ளைகளே, நாளைக்கு என் பிள்ளைகள்லாம் தங்கம், உரசுனாத்தான் தெரியும், தெரியுமா? உரசாத வரைக்கும் நல்ல பிள்ளைங்க தான். நீ வேணால் உரசி போகிற, லேசாக உரசி பார்த்து போகிற, ஆய் துடிப்பா போயும், நம்மளை காட்டிலும் போய் துடிக்கும். பிள்ளைகளே எச்சரிக்கையாக இருங்க. அதனால தான் ஆண்டு இதை சொல்லியிருந்தார். நீங்கள் உங்களுக்கு தேவையான அடிப்படையை நீங்கள் உங்கள் பிள்ளைகளெல்லாம் மறந்துடுங்க. அது நமக்கு அதாவது நம்ம மரத்துலேருந்து அழகான ஒரு பழம் சீடு வந்துருச்சு, சீடு வெளியே எடுத்தாச்சு. இந்த சீடை கொண்டு போய் என்ன செய்யணும், வேலை இன்னொரு பக்கத்தில் தோட்டத்தில் நட்டு வச்ச பின்பு இதுக்கு என்ன கனெக்ஷனு? அது பழக்கட்டும், அது வளரட்டும், அது ஒரு குடும்பம். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக போகும். திரும்ப அங்கேருந்து என்ன அப்படியே நம்மன்னா பார்வேந்தன் வல்லல அப்படி தேரை கொடுத்துட்டு மேலே கொடியை வளர விடுறதுக்கு. நீ வேணா கொடியா? நீ கொடியா? நீ யாரு? செடி. அல்லேலூயா. நீ ஒரு மரம். அல்லேலூயா. பிள்ளைகள் பந்தய சுற்றிலும் ஓலிவ மர கன்று, அது ஒன்றும் திராட்சை செடி இல்லை. அல்லேலூயா. கொடியல், அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும். ஆகையினாலே நாம் அவரோடு கூட சார்ந்து இருக்கிற விட்டு, எப்பா இனிமேலாவது நீ பொழப்ப பார்த்துக்க, நீ சேர்த்து வச்சுக்க, உன் காரியத்தை நீ பார்த்துக்கன்னு நாம் கற்றுக் கொடுக்கணும். ஆகையினால அவங்கள வச்சு வாழணும் அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பெற்றோர்களே, நீங்க பொக்கிஷங்களை சேர்க்கிறதுக்கு கர்த்தர் தமது வானத்தின் நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் நமக்கு திறப்பாருங்க, உனக்கு திறப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நல்ல செய்தி கொடுக்கிறாரு. பெற்றோர்களே, உனக்கு ஒரு நல்ல செய்தி. கர்த்தர் தம்முடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பாரு. வானத்திலிருந்து பொக்கிஷம் பெற்றோர்களே உனக்கு வரும், அதை எடுத்து நீ சேர்த்து வை. அல்லேலூயா. சேர்த்து வச்சுக்க. நம்ம தட்டுங்க, எங்கள் அப்பா வாழ்ந்தார், அப்படியே
இன்னும் இருக்குது. அப்படி பேசணும். ஆமாம், அவங்கள நம்பி ஒருபோதும் வாழாத. இனிமேலாவது சேர்ந்து கர்த்தர் பாருங்கள் அதுக்கேற்றபடி செய்கிறார். அதனால தான் செவரக்கோட்டில் சுற்றி இடத்த வாங்கிக்கங்க. நீங்கள் வாட்டுக்கு வீட்டில் இருக்கீங்க. கடைசி வீட்டில் அவன் வீட்டுக்கு அவன் அங்கே வீட்டுக்கு போனால் லீவுக்கு போகிறேன், அவன் ஊருக்கு போகிறான், டூரு போகிறான்னு என்னையை கொண்டு போய் அந்த வீட்டில் விட்டுட்டியா, என்னையை கூட்டி இந்த வீட்டில் விட்டுட்டியா. ஒரு வீட்டுக்கு நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. அது வாட்டு சர்ச்சுக்கு எத்தாவில் வீடு, அங்கேயே சாப்பாடு கிடைக்கும், சாப்பிட்டோம், அது வாட்டுக்கு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போக வேண்டியது. பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். நீதிமொழி 15:6 சொல்லுகிறது. மனப்பாடமாக தெரியணும் இந்த வசனமெல்லாம். நீதிமொழி 15:6 சொல்லுகிறது. நீதிமான்களுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. பக்கத்தை சொல்லுங்க, நீங்க நீதிமான்க. உங்க வீட்டில் பொக்கிஷத்தை ஆண்டவர் இன்னைக்கு வானத்தை திறந்து கொடுக்க போறாரு. ஒன்னு வானத்தை திறப்பாரு, ஒன்னு வானத்தை திறந்து பொக்கிஷத்தை கொடுப்பாரு. இல்ல ஏசாயா 45:4 இல்ல வெங்கல கதவுகளை உடைச்சு, இருப்பு தாழ்பால்களை முறிச்சு, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நல்ல கையை தட்டி ஒளிப்படுத்தி இருக்கக்கூடிய பொக்கிஷங்களையும் புதையல்களையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நீதிமான்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். பெற்றுக்கொள், கையை தட்டி பெற்றுக்கொள். ஆண்டவரே இது போல, ஆண்டவரே வானத்தை திறக்க போறாரு, வெங்கல கதவை உடைக்க போறாரு. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்தி இருக்கக்கூடிய புதையலை கொடுப்பாராம். அல்லேலூயா. புதையல். அதனால வீட்டில் போய் குழிய தோண்டி பார்க்காதீங்க, புதையல் வருதா. அதாவது தரிசனம் நிறைவேறலை, தரிசனம் நிறைவேறாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் யோசேப்பினுடைய சகோதரர்கள். யோசேப்பின் தரிசனம் யோசேப்புக்கு நிறைவேறவில்லை. தேவன் கொடுத்த தரிசனத்துக்கு உள்ளே இந்த யோசேப்பின் சகோதரர்கள் பிரவேசிக்கவில்லை. ஆனா எப்ப தேவன் கொடுத்த தரிசனமாகிய யோசேப்பினுடைய அரிக்கட்டுக்கு முன்பாக எல்லாருடைய கட்டுகளும் அப்படியே தலை குனிஞ்சு வந்து நின்ன அந்த தரிசனத்தை யோசேப்பு கண்டான். அது அவன் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு அந்த சகோதரர்கள் வந்து அதே போல தலை வணங்கின உடனே, அதே போல தலை வணங்கின உடனே 43:23 என்ன நடக்குது? ஆதியா 43:23 பாருங்க என்ன நடந்தது. அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம். சமாதானம். கவனிங்கள, முதல்ல என்னது? சமாதானம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். அடுத்த வார்த்தை, பயப்பட வேண்டாம். பயப்படாதீங்க. சொல்லுங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்கள் தேவனும், உங்கள் தேவனும், உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய், உங்கள் தேவன் உன் அப்பா தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குல அதை உங்களுக்கு ஒரு புதையலை போடுறாருங்க. தேவன் தான் புதையலை போடுறாரு. அவன் சாக்க திறந்தா புதையலா வருது. ஏன்? கர்த்தர் கொடுத்தார். தரிசனம் உங்க வாழ்க்கையில் நிறைவேற 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 கர்த்தர் பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. கையை ஓட்டி அல்ல சொல்லலாமா? முதல் பொக்கிஷம் இம்மைக்குரியது. இரண்டாவது பொக்கிஷம் ஏசாயா 33:6 அழகா பாருங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம். பொக்கிஷத்துக்கு அழகான இன்னொரு பெயர் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலத்தினுடைய உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதின். இதத்தாங்க முதல்ல சொன்னாரு. எனக்கு பயப்படுகிற பயம் வந்துருச்சா, உனக்கு நீ பொக்கிஷத்தை கையில வாங்கிட்ட. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது ஒரு பொக்கிஷங்க. அந்த பொக்கிஷம் உன் கையில வந்துருச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவி வீட்டவர்கள் கணிதரும் திராட்சை செடி உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒரு ஆசீர்வாதத்தை அங்க வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு பயப்படு, பிரித்து விடு, கர்த்தருக்கு பயப்படு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதுதான் ஒரு பெரிய பொக்கிஷம். 1 2 கொலோசியர் 2:3 ஞானம் அறிவு. அங்கேயும் அதே வரும். கொலோசியர் 2:3
அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் பொக்கிஷங்கள், ஞானம் அறிவு பொக்கிஷம். ஆண்டவர் சொல்ற, பெற்றோர்களே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாகிய பொக்கிஷத்தை சேர்த்து வை, ஞானத்தை சேர்த்து வை, அறிவை சேர்த்து வை. 1 தீமோத்தேயு 6:19 நித்திய ஜீவனுக்குரிய வெளிப்பாடு உனக்கு வரும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான காரியங்கள், அது ஒரு வகையான பொக்கிஷம். அதை நீ சேர்த்து வைத்துக்கொள். நித்திய ஜீவனுக்கு போகணுங்க, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். எத்தனை பேர் ஆமென்கிறோம்? ஒரு ரகசியம் சொல்கிறேன். யார் பரலோகம் போவா? யார் பரலோகம் போவா? பரலோகம் போகிறவனுக்கு தான் சபை. பரலோகம் போகணுங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை எல்லாம் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே அப்போஸ்தலர் 2:47 சேர்த்து கொண்டு வந்தார். அவர் சேர்க்கிறாரு, அவர் சேர்த்து வச்சிருக்கார். எதுக்கு? நாமெல்லாம் எங்கே போகணும்? பூலோகவாசி இல்லை, பரலோகவாசி. இம்மைக்குரிய காரியங்களையே பார்க்காத, தூக்கி குப்பையில் போடு. பரலோகவாசி. யார் பரலோகம் போவா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அழகான ஒரு சின்ன புரிகிற ஒரு பதில் மத்தேயு 19:21 வேகமா. மத்தேயு 19:21 தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். கவனிங்க, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். முதல் வசனம் தரித்திரருக்கு கொடு. ரெண்டாவது மார்க் 10:21. மார்க் 10:21 இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து ஒரு குறைவிடத்தில், அங்கேயும் பாருங்க, பரலோகத்தில் உனக்கு தரித்திரருக்கு கொடு, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். லூக்கா 12:33. லூக்கா 12:33. மூன்றாவது உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், கொஞ்சம் பிச்சை கொடு, பழமையாய் போகாத பணப்பையையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். இப்போ கவனிச்சு பாருங்களேன், சிம்பிளாக ஒரு சொல்லுங்கள். பரலோகத்துக்குள்ளே யார் பிரவேசிப்பா அப்படின்னு சிம்பிள் ஒரு வார்த்தையை இதில் இருந்து எடுத்தீங்கன்னா, யார் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறானோ அவன் கண்டிப்பாக பரலோகம் போவானா இல்லையா? என்ன அமைதியாக இருக்கீங்க? பரலோகத்தில் ஆண்டவர் சொல்ற, பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கிட்டார். பரலோகத்தில் கொடுத்து அவர் சொன்னபடியெல்லாம் செஞ்சு நான் பரலோகத்தில் ஒரு பெரிய பொக்கிஷத்தை சேர்த்தேன்னா இப்போ ஆண்டவர் என்னை நரகத்துக்கு கொண்டு போவாரா, பரலோகம் கொண்டு போவாரா? பரலோகத்தை கொண்டு போவார். ஸோ பரலோகத்துக்கு பொக்கிஷத்தை, பரலோகத்தில் போய் பொக்கிஷம் சேர்த்து வைக்கணும். அந்த பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறவன் கண்டிப்பாக பரலோகம் போவான். அவன் நித்திய வாசியாக இருப்பான், அவன் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பான். அப்போ நம்முடைய வாழ்க்கை 2 பொக்கிஷங்கள். ஒன்று பூமியில் பொக்கிஷமும் சேர்த்து வைக்கிறோம், ரெண்டாவது பரலோகத்திலையும் பொக்கிஷம் சேர்த்து வைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி சேர்த்து வச்சா யாருக்கிட்டையும் நம்ம கையேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு எந்த நிலையிலும் என்னைக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு தாய்மார்களும் நிரம்பி வழிகிற பாத்திரமாக இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் சொல்கிற காரியம். பிள்ளைகளே, நீங்கள்லாம் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கணும். ஒருபோது நாம் யாருக்கிட்டையும் இப்படி இருக்காது. நிரம்பி வழிகிற பாத்திரமாக கர்த்தர் உங்களை மாற்ற வல்லமுடையவராக இருக்கிறார். பொக்கிஷங்களை என்ன இனிமேல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வை. சில பேர் சொல்வீங்க, என்ன சொல்வீங்க தெரியுமா? நான் சம்பாதிக்க இந்த ஆலோசனை சம்பாதிக்கிற காலத்தில் சொல்லியிருந்தா பரவாயில்ல அப்படிம்பீங்க. சம்பாதிக்கலை, ஏன் பண்ண முடியலை, தொழில விருத்தி இல்லை, வேலை இல்லை, கவலைப்படாத, ஆண்டவர் உனக்கு வானத்தை திறப்பார். விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிற மீன் நல்ல மீன். நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு இதை பற்றி இப்படித்தான் வரணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வானத்தை திறப்பாருங்க, எனக்கு அதை பொக்கிஷ சாலையை கொடுப்பாருங்க, வெங்கல கதவை ஒட்டப்பாருங்க. எங்கேயாச்சிருந்து எனக்கு வரும், மேலிருந்து கர்த்தர் எனக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும். அப்படியே கண்ணை இப்படி பாரு, மேலிருந்து திறந்து கொடுக்கிறாரா இல்லையான்னு பாரு. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்து நின்று நாம் செபித்து முடிப்போம். அல்லேலூயா.